ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஸோ வந்து யார் யார் போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நான் மம்மி டேடி போவோம், இல்லை நான் மம்மி ஜானு நாங்கள் எல்லோரும் போவோம். பட் இந்த வாட்டி நான் ஷிலு தான் போகிறோம். ஏன்னா எல்லாருமே பாவம் ரொம்ப ஒர்க் பிஸியில் இருக்காங்க. ஸோ அவருக்கும் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கை வந்து அவரால் இது பிரேக் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன்னா, நோ ப்ராப்ளம், நானும் ஷிலுவும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நானும் அவ்வளோ போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்குது, அது முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ ஷாப்பிங் தான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெரிய இந்த ஷாப்பிங்லாம் இல்லை, நைட்டி ஷாப்பிங். 4 நைட்டி வாங்கணும் எனக்கு. ஸோ அதுக்காக போனால் போவோம், இல்லைன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னாப்பா, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மீட்டிங்கு? ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஒரு மீட்டிங் முடிச்சேன் நம்ம கண்ணு முன்னாடி. திருப்பி ஒரு 12 ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே, போயிட்டு நல்லபடியாக போயிட்டு வா. ரிப்போர்ட் காமி நேற்றுது. திருப்பி வந்து என்ன உனக்கு டவுட்டு எல்லாமே கேட்டுக்கோ. திருப்பி வந்து பெனாத்தின் அந்த வீட்டுக்கு வந்துட்டு இது அப்படியே இதுப்பா அது கேட்க வந்துட்டேன், இது கேட்க வந்துட்டேன்னு என்னை வந்து டென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. அதை யாரை நம்பி அனுப்புற, பெரிய மனுஷன் நம்பி அனுப்புற, பார்த்து போயிட்டு வா. அவ நல்லா பார்த்துப்பா. பத்திரமா போயிட்டு என்ன நம்பி ஜாஸ்தி பேர் அமைச்சிருக்காங்க. எங்க மாமாவே கசன்ஸ் எல்லாம் நம்பி அனுப்புறேன். நானே உன்னை டவுட் பண்ணல, நான் சொல்றேன் நல்லபடியா கூப்பிட்டு போயிட்டு வருவாவோ, அதுதான் நம்பி அனுப்புறேன். இல்லை நான் ஏன் அனுப்ப போறேன்? சரி ஓகே, நல்ல விதமா தான் சொல்லிக்கிறேன். பை பை. பார்த்து போயிட்டு வா, எல்லா டவுட்ஸும் கேட்டுக்கோ. சரி, அப்படி இங்கிலீஷ்ல பேசணும். எனக்கு என்ன தெரியும், முந்தே பண்ணி அங்கிள் சொல்லணுமா? அதுக்கு நீங்க நம்ம நடந்தே போயிடலாம். ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಪ್ರೆಗ್ನೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಗಾಡಿ ಸ್ಲೋ ಅಂದ್ರೆ ಕಾರಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅವ್ರು. ಆಕ್ಚುಲಿ ಆಟೋಗಳು ವರ್ಕಿಂಗ್ ಇರಲ್ಲ ಆಲ್ಮೋಸ್ಟ್. கொஞ்சம் இது ஆயிதா கார்ல ವರ್ಕಿಂಗ್ ಇರುತ್ತೆ, ಸಸ್ಪೆನ್ಸ್ ಇರಲ್ಲ. டப்பு டப்புன்னு அடிக்கும். என்ன சொல்றது அப்படின்னா, ஆட்டோ வந்து கொஞ்சம் இதாட்டா இருக்கு. அது ஓகே. அவரையே ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡ್ಬೋದಾ? OTP ಹಾಕಿದವ ನಾನು 50 ರೂಪೀಸ್ ಅದು ಚಾರ್ಜ್ ಕಟ್ ಆಗುತ್ತೆ. ಇಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ರಿಸ್ಕ್. ಅದೇ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು 50 ರೂಪೀಸ್ பரவாயில்ல, ஒரு 50 ರೂಪೀஸ் தான். டம்மாஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க இதுங்கி இல்ல இல்ல கொஞ்சம் பா. எத்தனை வாட்டி இல்ல நீ எங்க போன? எத்தனை வாட்டி எப்போ போன? ஆட்டோல மம்மி கூட நான் எதுல ஆக்சுவலி ஆட்டோல தான் போறேன். இல்ல இப்போ வானா, இது ரொம்ப ரிஸ்கான டைம். இப்போ டபாடுபா நான் அப்புறமா வெளியே வந்துடும் குழந்தை. பரவாயில்லையா? ஆமா, ஆனா அவரே சொல்லிட்டாரு, ஆட்டோக்காரே சொன்னாரு, ரொம்ப சஸ்பென்ஷன் எல்லாம் நம்ம ஆட்டோல வந்து கம்மியா தான் இருக்கோம்ப்பா, டபா டுபான்னு அடிப்படும், நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க, கார்லயே போய் கேப்ல. ஆனாலும் ஒரு வெயிட்டிங் சார்ஜ் 50 ரூபா போட்டு போனார். பாத்தியா? 50 ரூபா எனக்கு கொடுங்க வாங்கி போனாரு. சரி ஓகே, ஏன் யார் ரிஸ்க் எடுக்கோமா? நீ முன்னாடி இப்போ நீ என்ன 7.5 மாதம் நீ யோசி. ஒன்று காரில் போனோம், சரியா? இந்த ஆட்டோவில் பஸ்ஸில் இதெல்லாம் யாருனாலையும் முடியாது. முடியும், சில பேர் பண்ணுறாங்க, ஆனால் உன்னால் முடியாது. உன் பாடி கண்டிஷன் எனக்கு தெரியும். போடு, கேப்பு போடுங்க. போட்டிங்களா? எவ்வளோ தூரம் காமிக்குது? 9 minutes காமிச்சு. 9 minutes-ஆ? நீ வரும்போது கூட கேப்லேயே வாப்பா, பிரச்சனை இல்லை. ஷிலு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளினிக் வந்துட்டோம். வந்தோடனே நாங்கள் நேற்று 10 o'clock அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். இது 10 o'clock கேட்குறோம். இப்போ டைம் வந்து பையன்மெண்ட் 12:15 12:20. அப்புறமா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, டாக்டர் மீட் பண்ணணுன்ட்டு. போய் பார்த்துட்டு இன்றைக்கி வேக்சின் வேறு. அவங்களே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன். சுகர் இனிபிள்ட் கரண்ட்லி காட்டுறது. பிஸ்கெட் எடுத்து கொடுக்கலாம்னு நினச்ச கையில் பிஸ்கெட் அதுதான் நேத்தான் வாங்குவாங்க.
நிறையா இருக்கு சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துன்னு வந்தால் தான் தெரியும். நானே சொல்லிட்டு சுகராக தான் இருக்கும். திட்டினாங்கன்னா கலாச்சாங்க இப்படி சாப்பிடாத. அதுவும் இல்லாமல் வெயிட் வந்து 3 kg ஏறி இருக்கேன் போன ஸ்கேனுக்கும் இந்த ஸ்கேனுக்கும். அதுவும் சொன்னாங்க வெயிட்டும் நீ ரொம்ப 3 kgலாம் வெயிட்டே போடாதவ இப்போ 3 kg ஏறுறேன்னா நீ வந்து சுகர் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறேன்னு சுகர் சொன்னா. அவங்க ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி சுகர் சாப்பிட்றாங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க அது என்னது ஜாக்ரி வச்ச மாதிரி கூட சாப்பிடு, டார்க் சாக்லேட் சாப்பிடு, நீ மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா பாப்பா வெயிட் ஜாஸ்தி ஆகிடும், அப்புறம் உனக்கு சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க, அதனால கண்ட்ரோல் பண்ண. இனிமேல் நான் வந்து எழுதி தரேன் ரிப்போர்ட்ல கட் சுகர் அப்படின்ட்டு ரெட் கலர்ல எழுதி தரேன். அதனால டாக்டர் நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு லிமிட்ல அழுகே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன சிரிச்சாங்க, வேணாமா 2 பேருமே ஹெல்த்தியா இருக்கீங்க, அதை வந்து நீ கெடுக்காத, நீ சுகர் சாப்பிட்டு கெடுக்காத, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம் நாம. ஏன்னா நைட்டி வாங்குறதுக்கு. 4 நைட்டி இங்கே இருக்குமா? ஒரு ப்ரெக்னென்ட் ஸ்லோவாக நடக்கு. அது நினைப்பே இருக்கிறது இல்லை நமக்கு. நடக்கும்போது சங்கி 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 நடந்து போயிடுறது. நானே ஒரு வருஷம் சாக்கா பார்க்குறேன்னா அது லிஃப்ட்டு காலையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டிலாம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் ஏன் எங்கே? ஓ நைட் ட்ரெஸ் தான் 199, 399 பரவாயில்ல. ஒரு 2-3 எடுத்துன்னு போவா, எல்லாம் எடுத்துக்கிறேன். வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஸோ ஃபுல் பிரைட்டாக வருதுங்க. வெல்கம் பேக் சுகர் லேடி. கம், வெரி குட் ஜாப் சுகரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் சுகர் எல்லாம் சொல்லலை. சுகர் தான் இருக்கலாம். நீ ஸ்கேன் இது பிளட் டெஸ்ட் நான் சொல்லும் முதல்ல கேட்கல. நானே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன். வெரி குட். நான் இராத இடத்துல நீ எனக்காக நீ பேசிக்கிற பத்தி அங்க நிக்கிற. நீ எவ்வளவு வாட்டி ஏதோ சொல்றது இல்லையா சுகர் சாப்பிடுறதுன்னு கேட்டா காரி துப்புறோன்னு சொல்லு. மம்மிக்கு விஷயம் தெரியாது இல்ல, நீ தான் பாக்கணும் சுகர். நான் டெய்லி திட்டுறேன் நானு, சாப்பிடாத. இப்போ பிஸ்கெட் வர குத்தாச்சு, அது கூட சாப்பிடக்கூடாதா? அப்ப கூட அதை நான் சாப்பிடுறேன். அந்த பிஸ்கெட் கிடைக்காம நேத்து தான் கிடைச்சதுன்னு வாங்கிட்டு கொன்றுவேன். நீ இப்போ வாய் கட்டணும். நீ
சுகர் இருக்கும்னு பண்ணிக்கிறாங்கம்மா. கால் வீங்கி இருக்கோ இல்ல எனக்கு தெரிஞ்சு இருக்கோ. நீ சாப்பிடுற சுகர் மேல நான் சொல்றேன். அதுக்கு ரெட் பென்ல வந்து மார்க் பண்ணி அனுப்பிச்சுக்கிறாங்க, டோன்ட் ஈட் சுகர்ன்ட்டுன்னு. அப்படியே எழுதுனா இது என்ன பண்ணும், அதே ரெட் இங்கு மேல கிரீன்ல எழுதோ ஈட் சுகர்னு எழுதோ. இது அந்த மாதிரி ஆளு இது. அவங்களா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர் நின்னுக்கிறாங்க. அம்பி மாதிரி போய் பேசிட்டு வந்துக்குது. என்னால முடியல டாக்டர், என்ன சாவடிச்சிடுங்க, என்னால முடியல. டாக்டர் சொல்றேன் 3 months டாக்டர் சுகர் கட் பண்ணுங்க. குழந்தை நல்ல மாதிரி இப்படி எடுக்கணும். நானே இப்ப சுகர் கட் பண்ணலாம்னு சுகர் சாப்பிட்டா பாப்பா வெயிட் ஜாஸ்தி, நான் சுகர் கட் பண்ணலாம்னு. வந்து உனக்கு வந்து அப்புறம் டெலிவரி கஷ்டமாயிடும். பாப்பா வெயிட் போட்டுச்சுனாக்கா சிசரின் தான் போடுவாங்க. இதெல்லாம் இது எல்லாமே நார்மலா இருக்கு, இதுக்கப்புறம் ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்றாங்க. வெயிட் போடாத பொண்ணு நீ 3 kg ஏறிக்கிற நீ இருந்தாங்க. சுகர் ரிப்போர்ட் மட்டும் நெகட்டிவ் அப்படின்னு நெகட்டிவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் சுகர் டப்பா எடுத்து வாயில கொட்டிக்குவேன். கரெக்டா? சாப்பிடக்கூடாது. பாசிட்டிவ்னு வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு சுகர் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கோ. சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணு, அவ்வளவுதான். இது ப்ராப்ளம்லாம் இல்ல. சுகர் இதுக்கப்புறம் கண்ட்ரோல், ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாமே நார்மலா இருக்கு. பாருப்பா, பாப்பாவும் நீயும் வாழ்க்கையில எந்த நோயாவது வரலாம். சுகர் நோய் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நோய். அது சீரியஸா வந்துச்சுன்னா அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் லக்கியாக போயிடும். டெலிவரி ஆகிட்ட பிறகு கொஞ்சம் பேருக்கு போயிடும், கொஞ்சம் பேருக்கு அது கண்டினியூ ஆகிடும். அவங்கன்னா நாங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லாமே நார்மலா இருக்கு. அது பரம்பரை வியாதி. அது உஷாராகணும். அசா ஃபுல்லாக என்ன எத்தனை வந்துக்கிறேன், பேக் ஃபுல்லாக நைட்டி வாங்கிட்டு வந்தியா? ஓகே ஓகே. நான் நினச்சேன் திருப்பி எதுனா ஸ்வீட் கிட்ட போட்டுன்னு வந்துட்டியோ பேக்லன்ட்டுன்னு. அப்பயும் சும்மா இல்லாம யூ bloody cheat. இனிமே இல்லை. உன்னால பிடி சார் வந்து எப்படி பசங்களை மேய்க்கிறாங்க அந்த மாதிரி மேய்க்கணும் உன்னை. யூ ஈட் யூ பரவாயில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் வந்து ரிசல்ட் வந்துச்சான். சரி பார்ப்போம். ஈஸியாக இருந்திருக்கோ சு அப்படின்னு இருந்திருக்கோ சுகர் அப்படின்னு. படி 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 டவுன்லோட் பண்ண இதேப்பா பயமுத்துற இருக்கா? வாழ்த்துக்கள். கம்மியா இருக்கு. சுகர் கம்மியா இருக்கா? மிச்சதெல்லாம் ஓகே. இப்போ நீ சுகர் டெஸ்ட் தானே எடுத்த இன்னைக்கு? எல்லாமே தான் எடுத்தாங்க. ஒரு 4 பாயிண்ட் கம்மியா இருக்கு. டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு கேளு என்னன்னு. சுகர் சொல்லு எனக்கு. அதுதான் கம்மியா இருக்கு. லோ சுகர் காட்டுது. அப்ப டெய்லி சுகர் சாப்பிடணும் போல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மென்டலு டாக்டர் ரிப்ளை பண்ணிட்டாங்க, சுகர் இல்லைன்ட்டாங்க. தப்பிச்சா மகளா நீ. அப்போ இப்போ தப்பிச்சிட்ட. திருப்பி 2 மாசம் வந்து இது ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு லொடுக்கு லொடுக்குன்னு வாயில போட்ட. நீ கெட்ட வானா, கடவுள் வந்து ஒரு வாத்தி காப்பாத்தி விட்டுக்கிறாரு. சரியா? ரொம்ப ஆடாத. அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் 3 மாசம் இருக்குது. சரியா? 2 மாசமா? 2 மாசம் இருக்கு. பொறுமையா ஸ்லோவா யோசனை பண்ணி சாப்பிடணும் எது இருந்தாலும். ஆனால் சுகரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணு. அது எனக்கு 100 ரிப்போர்ட் தானே இல்லை வேற யாரும் ரிப்போர்ட்டா? அக்கார்டிங் டு மீ அவங்களுக்கு சுகர் வந்திருக்கணும். நீ திங்கிற ஸ்வீட்டுக்கு வந்திருக்கணுமே. கடவுள் எனக்கு மாத்தி கீத்தி அம்ஸ்டாரா பாரு. தப்பிச்சிட்ட மகளே, ஓடு இங்கேருந்து.